வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பண்டிட் மகா சுதர்சன், வாஸ்து நிபுணர் மற்றும் நியூமராலஜி நிபுணர். இப்போது நான் உங்களுக்கு இப்போது வாஸ்து நிபுணர்களுக்குமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நிறைய வாஸ்து நிபுணர்கள் இருக்காங்க, அப்புறம் நியூமராலஜிஸ்ட்டும் இருக்கிறாங்க. இப்போ இது நான் சொல்கிற விஷயம் வாஸ்து கற்றுக்க போகிறவங்களுக்குமே அப்புறம் மக்களுக்குமே வாஸ்துக்கு பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த விஷயத்தை நான் பதிவிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வாஸ்து பார்த்த இடத்துல இருக்கிற அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாஸ்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க மனசையும் உடல்நிலை தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்து கிளாஸில் அந்த காலத்திலேயே உங்களுக்கு 1985 வந்த வாஸ்து மூல நூலில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இல்லை வாஸ்து டாக்டர் ரவி ரமணா அவர்கள், ஆண்டாள் பி சொக்கலிங்கம் மற்றும் மிகப்பெரிய அவருக்கு முன்னாடி குருவாக இருந்த ரெட்டி அவர்கள், இவங்கெல்லாம் வாஸ்து ஜாம்பவான்கள். அவங்கெல்லாம் சொன்ன விஷயத்தை நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணினோம்னா அப்படியே அவ்வளோ வாஸ்துவில் இந்த குறைபாடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது நடந்திருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு மனதளவுலையும் சரி உடல் அளவிலும் சரி அவங்களுக்கு ஒரு தீய பலன்கள் நடந்திருக்குது. இப்போ வாஸ்துவில் நம்ம வாயு மூளை பிரச்சனைங்கிறோம். அந்த வாயு மூளை நீச்ச வாசலாக இருந்ததுன்னா நாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்த இடத்துலையும் கூட வாயு மூளை நீச்ச வாசலுக்கு போய் ஒரு வீட்டில் போயிருக்காங்க. அந்த வீட்டில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது தவறான வாசல். அந்த வீட்டில் யார் போயிருக்காங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்போ அவங்க இன்னொருத்தவங்க, அவங்க வீட்லேயே ஒருத்தவங்க கால் இதாக இருக்கிறவங்க, கால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறவங்க, அப்புறம் கணவனை பிரிஞ்ச பெண்ணு, இந்த மாதிரி ஆளுக்கு தான் போய் இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு. இந்த வீடு அவங்கள தேர்ந்தெடுக்குது. அப்படி இல்லைன்னா இந்த தவறான வீட்டுக்கு போகும்போது அந்த பாதிப்பு ஏற்படும். இதே மாதிரி இன்னொரு வீட்டில் இதே வாசல் தவறான வாயு மூளை பிரச்சனை இருக்கிற வீட்டுக்கு நீச்ச வாசலுக்கு போகும்போது அவங்களுக்கு என்னென்னா போய் கால் பிரச்சனை ஆகிப்போச்சு. இதே இன்னொருத்தர் நண்பர் இப்போ ரீசெண்டாக ஆராய்ச்சி பண்ணுது. இன்னொரு நண்பர் ஒருத்தங்களுக்கு அவங்க இதே மாதிரி வாயு மூளை பிரச்சனை வீட்டில் போய் இருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போய் இருந்திருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு கால் வளைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வயசு ஆச்சு, அவங்களுக்கும் ஒரு வயசு 70 பக்கம் ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அந்த இடத்துல வாயு மூளை தவறான நீச்ச வாசல், அப்புறம் ஈசானி மூளை பிரச்சனை, கன்னி மூளை பிரச்சனை நிறையா இருக்கும்போது அவங்க ஆளையே முடிச்சிருது. இவ்வளோ தவறுகள் இருக்கும்போது அப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு இடத்துல நம்ம ஒரு வீட்டுக்கு பார்க்குறோம். அந்த இடத்துல வாஸ்து குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவி அந்த இடத்துல வாயுமூலை பிரச்சனை இருக்கும்போது கணவன் மனைவியை பிரித்து டைவர்ஸ் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல வாயுமூலை நம்ம கிளாஸ்லேயும் சொன்ன விஷயந்தான். நம்ம பல வருஷமாக நம்ம 6-7 வருஷமாக வாஸ்து பார்த்துட்ருக்குறோம். அப்போ 10 வருஷமாக நியூமராலஜி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய இடத்துல பார்க்குறோம். மறுபடியும் இது ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனை அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வாயுமூலையில் பிரச்சனை. கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்துட்டாங்க. 2வது மனைவி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் 2 வருஷமாக பிரிஞ்சு போயிட்டாங்கிறாங்க. இந்த ஒரு வாஸ்து தவறாக இருக்கிறனால இந்த விஷயம் தெரியாமையே அவங்க அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம போய் பார்த்து இந்த விஷயத்தையெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணும்போது பிரிஞ்சு போன மனைவி சேர்ந்து வந்துடுவாங்க. இதுதான் வாஸ்துவில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியமே. வாஸ்து இவங்க மேஸ்திரி சொல்கிறாங்க, இன்ஜினியர் சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க அழகாக கட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய நான் பார்த்த பல மனிதர்களுக்கு வாஸ்துலாம் முழுமையாக தெரியறதில்ல. ஒரு தண்ணி தொட்டி வைக்கிறது, அது கன்னி மூலையில் கொண்டு வச்ச அது ஓகே தான், அது வாஸ்து தான். ஆனால் அது ஒரு 2-3 விஷயம் தெரியுது, பேசிக் விஷயம். ஆனால் பல விஷயங்கள் வாஸ்துவில் எப்படி அது பரிகாரம் எப்படி பரிகாரம் இல்லை தான். ஆனால் அதுலேயுமே ஒரு நல்ல டைம் இருக்கும்போது நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதுலேயுமே ஒரு சூட்சமாக இருக்குது வாஸ்துவில். இது நம்ம டீப்பாக இந்த வாஸ்து கலையில் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. அதனால் எல்லாருமே ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாஸ்துக்காரங்களையும் வாஸ்து கன்சல்டன்ட்டு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அந்த வேலையை ஒரு 50,000 ரூபாய்க்கு ரூஃபிங் போடுறதா இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், ஒரு வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, வேறு வீடுக்கு போகிறீங்க, அது மாதிரி போகும்போது வாஸ்து பார்த்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் நல்லபடியாக வாழ்க்கையில் நீங்கள் போடுற முயற்சிகள்லாம் நல்லபடியாக வெற்றி அடையும். தேவையில்லாமல் உடல் உபாதைகள், நோய் நொடிகள், தொந்தரவு இதெல்லாம் எதுவுமே வராது.
நீங்கள் வந்து வாஸ்து பார்க்காம நீங்கள் போயிட்டு அந்த வீட்டில் போய் இருந்துட்டு 2 வருஷம் எல்லாத்தையும் இழப்பு ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஸ்து பார்த்து சரி பண்ணால் அந்த 2 வருஷம் இழந்தது தான் உங்களுக்கு. இதே மாதிரி நாங்கள் நிறைய கம்பெனிலாம் போகிறோம். கம்பெனி பார்க்குற அந்த வாஸ்து குறைபாடு இருக்குது, முதலே நம்மளை கூப்பிட்டு பார்த்துருந்தாங்க, இல்லை வேறு வாஸ்து நிபுணர் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இவங்க ஒரு அவசரத்துலேயுமே நம்ம சீக்கிரம் கம்பெனி பிடிக்கணும், நம்ம இடம் காலி பண்ணணும்னு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்து பல பாதிப்பு உள்ளாயிடுறாங்க. நிறையா வந்து அவங்களோட கையிருப்பு செலவு, பேங்க் டெபாசிட் காலி ஆயிடுது, பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்றாங்க. நாம் போய் அதை சரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல மாற்றி வெற்றி அடைகிறாங்க. நல்ல மன நிம்மதியோடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராங்க. பல இடத்துல வந்து மாற்றவே முடியறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தொந்தரவு, நிறைய வாஸ்து தவறாக இருக்கும்போது, நல்ல நேரம் இருக்கும்போது அவங்கள வந்து காப்பாற்றி வேறு இடத்துல கொண்டு போயிடுது. அதே வந்து அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா அவங்க மனைவிக்கோ அவங்களுக்கோ பிள்ளைக்கோ, இல்லை அவங்க வந்து கொஞ்சம் வயதானவங்கன்னா பிறகு மருமகளுக்கோ ஏகப்பட்ட வந்து உடல் தொந்தரவு, காரியத்தடை, இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து வாஸ்து மிகப்பெரிய உண்மை. அதனால் மக்கள் எல்லோரும் வந்து ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் 1 மாதம் பார்க்குறீங்க, 1 மாதம் பார்த்து எந்த செல்ஃபோன் வாங்கலான்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு வந்து 3 மாதம் பார்க்குறீங்க. அது மாதிரி ஒரு வீடு வாங்கும்போது, ஒரு இடம் வாங்கும்போது வாஸ்து முறைப்படி பார்த்து எல்லோரும் வந்து நல்லபடியாக இந்த பூமியில் நம்ம பிறந்ததுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாக நம்ம ஆசைகள் நிறைவேறி எல்லா கணவன் மனைவி ஒற்றுமையோடையுமே, குடும்பத்தில் எல்லாம் அப்பா அம்மா எல்லோரும் வந்து ஒற்றுமையோடு வாழ்கிறக்கு இந்த வாஸ்து பஞ்சபூத தத்துவங்களை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா எல்லா ஒற்றுமையும் இருக்கும், எல்லாம் வந்து உறவினர் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த வாஸ்து பஞ்சபூத தத்துவமாக இருக்கும்போது தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறது, விரக்தி ஆகிறது, குடிப்பழக்கம் எல்லாம் பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. அதனால் இது அனைவருக்கும் இந்த வாஸ்துக்களை மறுபடியும் புருவாயிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு அற்புதமான கலை. இந்த கலை வந்து இன்னும் நிறையா பேருக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இன்னும் தெரியறதில்ல. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய ஆளுங்க இதை அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய ரைஸ் மில் ஓனரும் ஆயில் மில் ஓனர்கள் நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வந்து இது வழிவகுக்குது. அப்படி இல்லைன்னா அவங்க உடல் ஆரோக்கியம், மன வலிமை, மன உறுதியை கொடுக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. வாஸ்து வந்து தவறாக இருந்ததுன்னா அவங்க மன உறுதியை கெடுத்துருது, நம்பிக்கையை கெடுத்துருது. மெயினாக வந்து அவங்களுக்கு மனசில் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கி அவங்கள தன்னம்பிக்கையை கெடுத்து அவங்க தொழிலில் முழுமையாக ஈடுபடாத மாதிரி அவங்கள செஞ்சு வாழ்க்கையில் வந்து அவங்கள பின்னடைவு ஏற்படுத்தி சீக்கிரமே அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு பற்றற்று இல்லாமல் பற்றற்று கொண்டு போயிடுது. அதனால் அனைவரும் இந்த வாஸ்துக்களை பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. சிவாய நம. நன்றி.